மச்சி மச்சி இது வந்து பார்ட் 2. எந்த வீடியோவோட பார்ட் 1 பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பார்ட் 1 பண்ணியிருந்தேன் தெரியுமா. என்ன விஷயங்கள் பொண்ணுங்க கூட பேசக்கூடாது, எந்த கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுக்கு கண்டினியூஸாக வர்றது தான் இந்த வீடியோ பார்ட் 2. கைஸ், ஒரு பொண்ணை பேசிகிட்டு இருக்கோம், அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற போது சின்ன தப்பு பண்ணால் கூட அந்த பொண்ணு வந்து தெரிச்சு ஓடி போயிடுவா. ஏன்னா எப்படா நீ தப்பு பண்ணுவ அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பா. ஆனால் நான் தப்பே பண்ண மாட்டேன், நான் எல்லாத்தோட ரொம்ப ஸ்மார்ட்டு, ஷார்ப்பு, ஸ்மூத்து அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா தப்பு பண்ணாமல் நீங்கள் இருந்தால் தான் அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் என்ன கேட்கக்கூடாது, எதை பற்றி பேசக்கூடாது, பார்ட் 2. முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் எப்பயுமே வந்து அவள் கொஞ்சம் முகம் சரியில்லை அப்படின்னா, என்ன இந்த 5 நாள் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. எப்போ நீங்கள் 5 நாள் பிரச்சனைன்னு கேட்குறீங்களோ அப்போலேருந்து உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்பயுமே பிரச்சனை தான் கைஸ். மோசமான கேள்வி இது வந்து கேட்கவே கூடாது. யாரோடவா கேட்க மாட்டோம், இது சொந்தமாக கேட்க மாட்டோம். ஆனாலும் ஒரு அக்கறையில் கேட்கணும்னு நினச்சி கேட்டுறாதீங்க. அவளை தான் டெத்து பை த 5 days அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் நான். ரெண்டாவது விஷயம், நீ வந்து இருந்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இப்போ இருக்கிறத விட நீ எப்படி இருந்தியோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தத்தை இங்கே குறிக்கும்னா, நீங்கள் வந்து அதில் அழகாக இருக்கன்னு சொல்கிறீங்க, இந்த இதில் நீ அழகா இல்லைன்றதையும் நீங்கள் சொல்லலை. ஆனால் அவளுக்கு அதை கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓஹோ, அப்போ நான் இப்போ ரொம்ப மொக்கையாக இருக்கேன், ரொம்ப அழகாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீ என்னை நக்கலாக பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், நம்மளே வந்து இப்போ ஒரு பொண்ணு சொல்கிறான்னு வைங்க, ஹேய் வந்து சூப்பராக இருந்தாரா, இப்போ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஃபீல் ஒன்று உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த இதை நீங்கள் சொல்லக்கூடாது. மூணாவது, அந்த பொண்ணுக்கிட்ட நீ சிங்கிளா அப்படின்னு சொல்லி கேட்கவே கேட்காதீங்க. தப்பு மக்களே, தப்பு. ஏன்னா நீங்கள் சிங்கிளா அப்படின்னு கேட்கும் போதே அந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சிடும், இதை என்ன ஒரு விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட இப்படி சுற்றி வளைச்சி கேட்க வரானே, இது சரியில்லையே, ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆள் வந்து இப்படி கேட்க மாட்டானே. ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட எப்பயுமே சிங்கிளான்னு கேட்காதீங்க. அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கேட்குறீங்க. ஆனால் இந்த கேள்வி கேட்டால் பொண்ணுங்களுக்கு சீரியஸாக காண்டு வரும், பார்த்துக்கோங்க. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் பேசவே பேசாதீங்க. அவங்க முன்னாடி நீங்கள் தயவு செய்து பேசவே பேசாதீங்க. அதுவும் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நீங்கள் பேசாதீங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னா, அந்த பொண்ணை வந்து நீங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட கம்பேர் பண்ணுற மாதிரி. ஆல்ரெடி புட்டுக்குச்சு, அங்கே புட்டுக்கிட்ட ஒரு பொண்ணை போய் இந்த பொண்ணு கூட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி உச்சக்கட்ட காண்டாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு. இதெல்லாம் வந்து கேட்காதீங்க. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சென்ஸில் தான் வந்து இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனாலும் வந்து இதெல்லாம் தவறு ஒரு பொண்ணோட பார்வையிலேருந்து. அஞ்சாவது விஷயம், நீ ஒரு ஃபெமினிஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க கைஸ். ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நீ ஃபெமினிஸ்டா அப்படின்னா நீங்கள் கேட்காதீங்க. இது வந்து ரொம்பவே தப்பு. நார்மலாகவே பசங்களை போட்டு வதக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் சும்மா ஒரு விளையாட்டுக்கு கூட நீங்கள் இந்த இதை நான் கேட்டுறக்கூடாது. ஏன்னா பொண்ணை பார்த்து நீங்கள் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவளுக்கு செம்ம காண்டு வரும். ஏண்டா ஒரு பொண்ணு நான் என்கிட்டயே நீ ஃபெமினிஸ்டான்னு கேட்குற, உனக்கு பேச தெரியுமா பேச தெரியாதா? சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கேட்கவும் கூடாது, பேசவும் கூடாது. சில பேர்கிட்ட நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளோட ஒரு பெரிய ஒரு ஆள் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் நீங்கள் நக்கலாக பேசுவீங்களா? பேச மாட்டீங்களே. ஏன்னா வந்து அது தப்பு. பேசக்கூடாதுன்றதை விட இதெல்லாம் பேசவே கூடாதுங்க. இவங்ககிட்ட எது தேவையோ அதை மட்டும்தான் பேசணுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அது மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.